வவுனியா வடக்கிலே இருக்கக்கூடிய சிங்கள கிராமங்களுக்கான உறுதிகள் வழங்குகின்ற நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அந்த இடத்தில் ஜனாதிபதியோடு நின்றிருக்கிறார்கள். எங்கட இடத்தை பறிக்காதீங்க, எங்கட நிலத்தில் எங்களை வாழ விடுங்கோ, எங்கட நிலத்தில் எங்களுடைய ஆக்கள் விவசாயம் செய்யப்படுங்கோ, எங்கட நிலத்தில் எங்களுடைய ஆக்கள் கடல் தொழில் செய்யப்படுங்கோ. அதாவது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைவு, எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நேரம் குறைவு, இந்த விடயங்களை நீங்கள் தெளிவாக சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இது எங்கட தமிழ் இடம் ஐயா, தமிழ் பூர்வீக இடம், தமிழற்ற காணி. இந்த கிபுலோயா என்ற பேச்சு வருகிற போது கூட இந்த போராட்டம் ஏன் நடக்கிறது என்று தெரியாத சமூக கட்டங்களாக எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். 30 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பயந்து கொண்டிருந்தவ தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தின்பால். பாராளுமன்றத்தில் கதைப்பது மாத்திரம் தமிழரசு கட்சியினுடைய வேலை அல்ல, தேர்தலில் வாக்கு கேட்பது மாத்திரம் அரசியல் கட்சிகளுடைய வேலை அல்ல. அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தாற்பயங்களை ஊட்ட வேண்டும். வணக்கம். இது சக்கரவேகம். வாக்கின வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். காலத்தினுடைய தேவை கருதி களங்களுக்கு நகர்ந்திருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் முல்லைத்தீவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் அவர்கள். வணக்கம். 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 குறிப்பாக தமிழ் தேசிய இனம் மிகப்பெரிய ஆபத்துகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி தமிழர் தரப்பு ஒரு பொதுநிலையோடு இருக்கக்கூடிய காலப்பகுதி இது. காரணம், பல்வேறு தளங்களிலும் ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற காலப்பகுதி. குறிப்பாக கிபுலோயாவிலே புதைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நிலைமை? கிபுலோயா என்பது அன்றைய போராட்டத்தில் நீங்கள் ஓரளவு அறிந்திருப்பீர்கள். எங்களுடைய நிலங்களை முழுமையாக என்று தான் சொல்லணும். வவுனியா வடக்குன்றது பறிபோய்கொண்டே இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் பறிபோய்கொண்டே இருக்கின்றது. வவுனியா வடக்கு மட்டுமல்ல, வவுனியா இப்படியாக உதாரணத்துக்கு கிபுலோயா என்று சொல்லி பெரிய அளவில் அன்றைக்கு மக்கள் ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் என்றால், எங்களுடைய நிலம் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றுமில்லை. வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் என்று நாங்கள் எல்லோரும் சொல்லுகிறோம், எல்லாருக்கும் தெரியும். பூர்வீக தமிழர் தாயகம். இந்த தாயகத்தின் நிலப்பரப்பில் இருக்கிற மக்களை வெளியேற்றும் நோக்கங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக வருகின்றது. உங்களுக்கு தெரியும், அம்பாறை என்ற நிலைமை முந்தி இருந்த காலகட்டம் தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் அங்கு எவ்வளவு பெரும்பான்மையாக இருந்தார்கள் என்பது புள்ளி விவரங்களில் நீங்கள் எல்லாம் அறியக்கூடியதாக தான் இருக்குது, மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு அம்பாறை சிங்கள மயமாக்கப்பட்டிருக்கின்றது. திகா மடுவில் 2 பேரும் மாற்றி சிங்கள மயமாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு ஒருவர், எங்களுடைய ஒரு ஆள் எம்பியா வாரது, இந்த முறை கூட கோடீஸ்வரன் அவர்கள் வருகிற மட்டுக்காம வந்தார். அப்போ இப்படியான நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்போ திட்டமிட்ட குடியேற்றங்களே அப்போ இருந்து அதை செய்து கொண்டு வருவினம்ன்றதுக்கு வேறு என்ன சான்று? திருவோணமலை எடுங்கோ. திருவோணமலையில் கோதாசனையா வந்தது மட்டுக்கு. ஏனென்றால் எங்களுடைய தமிழர் தாயகம், தமிழர்களுடைய திருவோணமலை என்பது தமிழர்களுடைய தலைநகரம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற இடம் இப்போ எங்களுக்கு பறிபோன நிலைமை. திருவோணமலையோ அல்ல அம்பாறையோ இப்படி போன மாதிரி அடுத்ததாக வவுனியாவை, முல்லைத்தீவை கொண்டு வர நோக்கங்களில் இவை இருக்கணும். ஆனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரியும் கதைச்சு கொண்டு எங்களோட தலைவர்களோட முந்தியெல்லாம் கதைச்சு கொண்டு வந்தவை, தமிழர் தரப்போடு கதைச்சு கொண்டு வந்தவை. ஆனால் பூசி மொழிகி எப்படியோ எங்களுடைய இனப்பெரம்பல் கோலத்தை மாற்றியமைக்கும் செயல்பாட்டில் சிங்களம் தீவிரமாக இருக்கின்றது. அப்போ இதைத்தான் ஏற்கனவேயும் புத்திஜீவிகளோ அல்லது எங்களோட அரசியல் பரப்புக்கு இருக்கிற தலைவர்களோ எல்லாரும் கதைச்சிருக்க அனுர ஜனாதிபதி கூட தேர்தலுக்கு முதல் கருத்துக்கள் சொல்லியிருந்தது உங்களுக்கும் தெரியும். இனப்பெரம்பல் கோலத்தை மாற்றுற வேலைகள் ஒன்றும் தாங்கள் செய்ய மாட்டோம் என்ற கருத்துக்கள் வெளிப்படுத்தி இருந்தது. ஆனால் கிபுலோயாவில் என்ன நடக்குது? ஏற்கனவே வவுனியா வடக்கில் உள்ள ஒரு 10க்கும் மேற்பட்ட குளங்கள், அந்த குளங்கள் நான் பேர் சொல்லியே எடுத்து போய் ராமன் குளம், குட்டோட குளம், ஒயாமடு குளம், சன்னமுற்றமடு குளம், புலிக்குட்டி குளம், திரிவச்ச குளம்
என்று இப்படி 10 குளங்களுக்கு மேலே அந்த குளங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சு, குளங்களோடு சேர்ந்த வயல் நிலங்களையும் ஆக்கிரமிச்சு, இது எல்லாத்தையும் ஆக்கிரமித்து தான் கிபிலோயா திட்டம் என்ற ஒரு பெரிய திட்டத்தை கொண்டறியணும். சரி, ஒரு திட்டம் நன்மை செய்யுது கொண்டா இது ஆற்ற நிலம். தமிழ் மக்கள் பூர்வீகமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கி கொண்டிருந்த நிலம். இதில் வடி வச்ச கல் மற்றும் மருதோடு என்று சொல்லக்கூடிய இடங்களின் பகுதி அளவு காணிகள் கூட இதுக்கு மூழ்கிறண்டு அறிக்கைகள், திட்ட அறிக்கைகளே சொல்லப்படுது. அவர்களின் திட்ட அறிக்கை தான் இது. யார் பயனடைய போயினோம்னா என்னட்ட கிடக்கு புள்ளி வரும். பயனடைய போகிறண்டு இந்த திட்டத்தின் நோக்கம் பயனடைகிறது யாருண்டா அந்த திட்டத்திலேயே போட்டிருக்கு 6000 சிங்கள குடும்பங்கள், குடியேற்றப்பட்ட குடும்பங்களும் குடியேற்றப்பட போகின்ற குடும்பங்களுக்குமாக அவர்கள் தான் பயனடைய போகிறோன்னு கிடையாது. நீங்கள் ஏனப்பா எங்களுடைய காணி, எங்களோட மக்களின் காணி, பூர்வீக வயல் நிலங்கள், பூர்வீக குளங்கள், இது எல்லாத்தையும் தமிழில் பேர் இருக்கிற இந்த குளங்கள் எல்லாத்துக்கும் சிங்கள பேரை மாற்றி திருவச்ச குளமண்டு கதைச்ச இடத்துக்கு அந்த பேவண்டு மாற்றிக்கலாம். அப்போ உதவினாகுது. நீங்கள் இனப்படு கட்டமைக்கப்பட்ட ஒரு இன சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் நீங்கள் அதை செய்து வவுனியா வடக்கு இன்றைக்கு எடுத்து பாருங்க, அந்த நான் குறிப்பிட்ட இடங்கள் இந்த பின் தங்கின இடங்கள் என்று சொல்லி அந்த இடங்களில் பாடசாலையில் டீச்சர் மேல் இல்லை, திட்டமிட்டு தான் செய்கிறோ தெரியாது. ஒரு 50% டீச்சர் மேல் அங்கே இல்லை. அதால் அந்த பிள்ளைகள் எங்கே படிக்கிறது? அப்போ அந்த நோக்கங்கள், படிப்பு கல்வியை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த குடும்பங்கள் எழும்பி போக வேண்டிய கட்டம் இருக்குது. வவுனியாவில் 2 வலயம், வவுனியா வடக்கு வலயத்தை விட தெற்கு வலயத்தில் 75% பிள்ளைகள் மாணவர்கள் படிக்குது. ஆனால் வவுனியா வடக்கு வலயத்தில் 25% மாணவர்கள் தான் படிக்குது. அப்போ வவுனியா வடக்கில் நீங்கள் இப்படியான ஒரு நடவடிக்கையை செய்து கொண்டு கேட்க இந்த மக்களை எழும்பி போகட்டும் என்று செயல்பாடு தானே உங்களோட நடக்குது. அப்போ இதுகளைத்தான் நாங்கள் தட்டி கேட்குறோம். எங்களோட இடத்த பறிக்காதீங்க, எங்களோட நிலத்தில் எங்களை வாழ விடுங்கோ, எங்களோட நிலத்தில் எங்களுடைய ஆக்கள் விவசாயம் செய்யப்படுங்கோ, எங்களோட நிலத்தில் எங்களுடைய ஆக்கள் கடல் தொழில் செய்யப்படுங்கோ. அப்படியாகத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மேய்ச்சல் தர இல்லை. வனையிலாக உள்ள நாட்டு இடங்களை எல்லாத்தையும் எல்லக்கல்ல போட்டு மேய்ச்சல் தரைகள் விடாத அளவுக்கு தங்களோட ஒரு கட்டுப்பாட்டுக்கு வச்சுருக்கு. அப்போ நிலங்கள் எல்லாத்தையும் வனையிலாக வனஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், படையினரில் விமானப்படை, கடற்படை, இராணுவம், சிவில் பாதுகாப்பு படை, போலீஸ் இவ்வளவும் இருக்குது. போலீஸுன்ட்டு நான் சொல்கிற காரணம் போலீஸும் காணி பிடிச்சிருக்கோண்டா முல்லைத்தீவு டவுனுக்கு இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தனியார் காணியிலான் இருக்குது. தனியார் காணியை கேட்டுக்கொண்டிருக்கு, இன்னும் காணி விடையில். இப்படி அபகரிப்புகள், ஆக்கிரமிப்புகள் இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்க மக்கள் என்ன செய்கிறது? மக்களை நீங்கள் வெளியேற்றீங்கள்ன்ற பகிரங்கமாக சொல்லலாமே. அந்த வேலையை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. திரு ரவிகரன் அவர்களே, குறிப்பாக இந்த விவகாரம் என்பது காலங்காலமாக இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. 1930களிலே திருகோணமலையில் ஆரம்பித்தது இந்த பிரச்சனை. 1950களில் கல்லோயா, அல்லை, கந்தலாய் திட்டம் இவை மிகப்பெரிய மாற்றங்களையும் இனப்பெரும்பலினுடைய வீழ்ச்சியும் ஏற்படுத்தியது. கடந்த நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி இருந்தது. அவர்களுடைய காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவர்களுடைய பங்காளிகளாக இருந்தார்கள். எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவுகளை வழங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே இந்த வவுனியா வடக்கிலே இருக்கக்கூடிய சிங்கள கிராமங்களுக்கான உறுதிகள் வழங்குகின்ற நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அந்த இடத்தில் ஜனாதிபதியோடு நின்றிருக்கிறார்கள் என்ற புகைப்படம் இப்போது சமூக ஊடகங்களில் சுழன்று வருகிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக தம்பி, இப்போ நாங்கள் அரசியலுக்கு இப்போ புதிய ஆட்கள் தான், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கிபிலோயா திட்டத்தின் நடவடிக்கை இப்படி போகுதுன்ற லால்காந்த அமைச்சர்கிட்ட ஆலோசனை கூட்டத்தில் நான் உடனடியாக கேள்வி எழுப்பினேன். இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு, நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்ன மாதிரி என்று அமைச்சர் சார் ஆலோசனை கூட்டத்தில் இந்த கேள்வி எழுப்ப அமைச்சர் உடனே அந்த கூட்டத்திலேயே சொன்ன பதில், அன்றைக்கு சொன்னவர் நாளை மறுதினம் கிபிலோயா சம்பந்தமான ஒரு அமைச்சர் சார் ஆலோசனை கூட்டம் இருக்கணும், அதுக்கு நீங்கள் வந்தால் அதில் கதைக்கலாம் என்று. ஆனால் நாங்கள் எங்களுக்கான அறிவித்தல் விடப்படையில்லை. எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்கள் இப்போ இருக்கிறோம் பார்லிமெண்ட்டுக்கு என்றதால் உடனடியாக நான் அந்த கேள்வி எழுப்பினேன். அப்போ அங்கே போய் அடுத்து அந்த நாளை மறுநாள் என்று சொன்ன நாளில் எங்களுக்கு அழைப்பு உடையில் நாங்கள்
நேரடியாக தேடி திரிஞ்சு ஒரு இடத்துல நடக்கிற கூட்டம் ஒரு தமிழ் எம்பிமாரும் இல்லை. நானும் சத்தியலிங்கம் டாக்டரும் போயிருந்த நாங்கள் வன்னி சார்ந்த ஆக்கள் என்ற வகையில் நாங்கள் தாராளமாக இந்த விடயங்களை சுட்டி காட்டினாங்க. கதை சொல்ல இல்லாத நிலைமைக்கு அந்த உத்தியோகத்தர்கள் இருந்தவர். இதே என்னத்துக்குண்டா நாங்கள் அந்த இடத்துக்கு போய் இன்றைக்கு ஒரு வருஷம்தான் ஆகுது. இந்த பிரச்சனை வரைக்க நாங்கள் இதை கதைச்ச நாங்கள். ஆனால் இதுக்கு முந்தியென்றால் உண்மையில் நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஆக்களிடம் கேட்கணும். அவர்கள் ஏன் கதைச்சது என்ற விவரங்கள் எனக்கு தெரியலைன்றது தான் நான் இதை சொல்லி வைக்க விரும்புகிறேன். அடுத்த இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறிக்கை சொல்லுது இந்த கிவிலோயா திட்டத்தால் தங்களுடைய பிரச்சனை, அதாவது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்புண்டு அந்த அறிக்கை சொல்லுது. என்னோட அறிக்கை கிடக்கு உங்கள்கிட்ட இப்போ தாராக இல்லை, தேவையான உங்களுக்கு தாரன் அறிக்கை சொல்லுது அப்படி. அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறிக்கையில் மட்டுமில்லை, வெனையிலாக தங்களுடைய இவ்வளவு ஏக்கர் காணிகள் 2500 ஏக்கர் காணி, அதோட ஹெக்டேர் 2500 ஹெக்டேர் காணி ஒதுக்க காடுகள் போகுதுன்னு சொல்லுது. அதே நேரம் மனித யானை மோதல் இதால் ஏற்படும் என்ற இதையும் சொல்லுது. மனித யானை மோதல், இந்த மனித யானை மோதலை இப்படி தீவிரமாக குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கு காணியை வழங்குறன் என்றதை ஓப்பனாக சொல்லுது. அப்போ தமிழ் மக்களின் காணிகளை பறித்து தான் நீங்கள் இப்படி வழங்குறீர்கள். யானை மனித மோதல் யாரோட என்றால் தமிழ் மக்களோட. அதுக்குரிய யானை வேலிகளை போடுறியல், காடுகளில் இருந்த யானைகள் எல்லாம் இந்த குளத்துக்குள்ளே போகிறதுன்ற விட கரைகளோட மனித மோதல் ஒன்று ஏற்படும் என்றதை பட்டும்படாமல் நீங்கள் சுட்டி காட்டுறீர்கள். அதை பார்க்கல என்ன நோக்கம் இது? அடுத்தது பறவை இனங்கள் கணக்கு இதில் அழிக்கப்படுது அல்லது இல்லாமலாக்கப்படுதுன்ற கருத்தை அதில் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற தாவர இனங்கள்னால் அபூர்வமான சில தாவர இனங்கள் இதில் அழிக்கப்படும். குளத்துக்கு அமிழும் அப்படி என்றெல்லாம் சொல்லுது. இந்த அறிக்கைகள் எல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. அப்போ நாங்கள் சொல்கிறது என்ன, ஒரு வனஜீவராசிகள் திணைக்களத்தை இன்னத்துக்கு உருவாக்கி நீங்கள் வனஜீவராசிகளில் அது சம்பந்தப்பட்ட அறிக்கைகள். இப்போ எங்களோட காணிகளை நாங்கள் வனஜீவராசிகள் வன இலாகா தொல்லியல் திணைக்களம் வென்றதை நாங்கள் என்னத்துக்கு சுட்டி காட்டுறோம்னா எங்களோட காணிகளை பறித்ததை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். மற்றது அவியல்ன்ற இயல்பாக இருக்கிற இடங்களை நாங்கள் பறிக்க வரையில்லை. ஆனால் இப்படியாக சொல்லப்படுற ஒரு அறிக்கை 47 தொல்லியல் இடங்கள் இதுக்குள்ள அமிழுமென்று சொல்லப்படுது. 47 தொல்லியல் இடங்கள் என்றால் இது எங்களோட தமிழ் இடம் ஐயா, தமிழ் பூர்வீக இடம், தமிழற்ற காணி, தமிழற்ற இடங்கள், பூர்வீகமாக வாழ்ந்து வார ஆக்கள். அதில் எங்கே தொல்லியல் இடம் என்றால் ஆற்ற தொல்லியல் கிடக்கும். தமிழர்களுடைய தொல்லியல் இடங்கள் இருப்பதாகத்தான் எங்களுக்குரிய அறிக்கைகள் வருது. எங்களுக்கு நிச்சயமாக அப்போ அதுவும் அளிக்கப்படுது என்றால் என்ன உங்களோட நோக்கம்? திரு ரவிகரன் அவர்களே, உங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும், ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்பினுடைய கட்டமைப்புகள் தான் வடக்கு கிழக்கிலே இத்தனை விதமான நிலச்சுவீகரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையான ஒரு விடயம். ஒருபுறமாக தொல்லியல் திணைக்களம், இன்னும் ஒருபுறமாக வன பாதுகாப்பு திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், இப்படி இலங்கை அரசினுடைய ஒவ்வொரு திணைக்களங்களும் தங்களுக்கான நிலங்களை வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய நிலங்களை அபகரிக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்துக்கு சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய தோட்ட காணிகளுக்கும் அல்லது வீட்டு காணிகளுக்குள்ளும் வனவள திணைக்களம் தன்னுடைய எல்லை கற்களை இட்டிருக்கிறது. ஆக இங்கு வனவள திணைக்களத்தினுடைய எல்லைக்குள் புதிய ஒரு குடியேற்ற திட்டத்திற்காக அது ஆக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த அதிகாரிகள் அங்கே மௌனமாக இருக்கிறார்கள். வெறுமனை நாங்கள் அறிக்கை விட்டிருக்கிறோம் என்ற விடயங்கள் போதாது. தங்களுடைய திணைக்களங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களின் அடிப்படையில் அவர்கள் செயற்பட வேண்டும். ஆனால் அதனை செய்ய போவதில்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிக்கைகள் எங்களை அசுவாசப்படுத்துவதற்கானதாகத்தான் இருக்கும். இப்போ என்னென்றால் நீங்களே கனப்படியத்தை சொல்லி போட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு இவர்கள் இந்த அரசாங்கத்துக்கான பொது அமைப்புகளாக, பொது திணைக்களங்களாக இருந்து கொண்டு தங்களோட நியாயமான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது யாரும் மறக்கிறதுக்கு இல்லை. ஆனால் பௌத்த ஆதிக்கத்தை மனதில் வைத்து கொண்டு
சிங்கள குடியேற்றங்களை மனதில் வைத்துக்கொண்டு தங்களுடைய சிங்கள நாடுதான் என்பதை நாடு என்று மனதில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய திணைக்களங்கள் செய்யும் செயல்பாடுகளை நாங்கள் எதிர்க்கத்தானே வேணும். நாங்கள் அதான் இப்போ எங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்ச உடனே அன்றைக்கு வவுனியா வடக்கில் ஒரு போராட்டத்தை நாங்கள் இதுக்காக நடத்தினாங்க. உங்களுக்கு தெரியும். இதோட தான் கிபிலோயான்ற விஷயம் கூடுதலாக வெளிவந்திருக்கு. அப்போ இது ஆரோ போட்டிருந்தது, நான் பார்த்தேன், நான் முகநூல்லையோ என்னவோ, அந்த பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டதில் இருந்தே நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு குரல் கொடுத்து கொண்டு தான் போகிறோம். பார்லிமெண்ட்டில் குரல் கொடுத்து கொண்டு தான் போகிறோம். பார்லிமெண்ட்டில் இருக்கிற எங்களுடைய ஆக்களின் எண்ணிக்கை மிக சொற்பம், எங்களுக்குரிய நேரங்கள் மிக சொற்பம். அந்த நேரங்களில் நாங்கள் குரல் கொடுக்குறோம். என்னை பொறுத்தவரைக்கு இந்த வன்னி என்று சொல்லக்கூடிய எங்களோட மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களோ, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களோ, வடமாகாணம், அதே மாதிரி கிழக்கு, அம்பாறை, திருவோணமலை, மட்டக்களப்பு என்று சொல்லக்கூடிய மாவட்டங்கள் இதுக்காக எங்களுடைய நடவடிக்கைகளை, எங்களுடைய மக்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கப்படுற நிலைமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு தான் வருகிறோம். இதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. தமிழர் தரப்பு இதற்காக குரல் கொடுத்து வருகிறது, போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைவு, எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நேரம் குறைவு, இந்த விடயங்களை நீங்கள் தெளிவாக சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று கேட்கிற போது தமிழ் அரசியல் கட்சிகள் தான் காரணமாக இருக்கிறது. குறிப்பாக நல்லதொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். கரைத்துறை பற்ற பிரதேச சபையினுடைய ஆட்சியை ஆளுகின்ற NDPக்கு தூக்கி கொடுத்திருக்கிறது தமிழ் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து. இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது. நீங்கள் அம்பாறையை பற்றி பேசினீர்கள், திருவண்ணாமலையை பற்றி பேசினீர்கள். அங்கெல்லாம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைந்ததற்கான காரணம் அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் விழிப்புணர்வு ஊட்டப்படவில்லை. அடுத்தது தமிழ் மக்களுக்கு உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இருக்கக்கூடிய விரக்தி. இந்த இரண்டு குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டியது இருக்கிறது. பொதுப்படையாக சொல்லுகிறேன், உங்கள் மீது அல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு. ஆக இந்த கிபிலோயா என்ற பேச்சு வருகிற போது கூட இந்த போராட்டம் ஏன் நடக்கிறது என்று தெரியாத சமூக கட்டங்களாக எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். எதற்கோ போராட்டத்திற்கு போகிறார்கள், எதற்கோ போராட்டம் நடக்கிறது. இன்று வரை கிபிலோயாவினுடைய பாதிப்புகள் இந்த மக்களுக்கு தெரியவில்லை. தராக்கி சிவராம் அவர்கள் 2005க்கு முன்பே தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக வெளிப்படைய செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தினார். ஆனால் இன்று வரை அரசியல் ரீதியான தெளிவு தமிழ் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. தமிழர்களுடைய அரசியல் வழிகாட்டிகளாக சொல்லுகின்றவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. ஆக எங்களிடம் உறுப்பினர்கள் இல்லை, எங்களுக்கான நேரம் குறைவு என்பது இவையெல்லாம் சேர்ந்து நாங்களே எங்களுக்கு வைத்துக்கொண்ட ஒரு வினை என்று சொல்லலாம். வடக்கு கிழக்கில் 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த ஒரு பலம் இருந்தது எங்களிடம். இன்று கழுதை இந்த கட்டெரும்பான கதைக்கு மாறி இருக்கிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விடயம். உங்களுடைய கருத்துக்களில் நான் மறுத்து கதைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் மறுத்து கதைக்கவும் இயலாது. ஏனென்றால் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன், இதுக்கு பல காரணங்களை நாங்கள் சொல்லலாம். பல விடயங்கள் இப்படியான நிலைமை காரணம் என்று சொல்லலாம். இந்த நிலைமையால் தான் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினர். ஆரம்ப காலகட்டங்களில் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் கதைத்தவர்கள் இல்லை என்று நான் யாரிலையும் குறை சொல்ல வரையில்லை. கதைத்த கதைகள் பெரும்பான்மை இனத்துக்கு முன்னால் எடுபடாத காலகட்டங்கள். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தை நாங்கள் பிறக்கிறதுக்கு முதலிருந்து ஆரம்ப காலகட்டங்களில் யோசிக்க சில முன்னிய ஆரம்ப 48ஆம் ஆண்டு கால தமிழர்கள் பிளவிட்டுனமோண்டு எண்ணக்கூடிய அளவில் கூட வரலாற்றை நாங்கள் பார்க்க எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இன்றைய நிலைமை இது நீங்கள் சொன்ன கருத்துக்களை நான் இல்லை என்று சொல்லல. ஆனால் எம்மை பொறுத்தவரை இந்த மக்கள், உதாரணத்துக்கு முல்லைத்தீவை மட்டும் ஒரு புள்ளிவிவரத்தை சொல்கிறேன், 1,47,000 மக்கள் கிட்டத்தட்ட 2021-20 காலப்பகுதியில் இருந்தது. ஆனால் இப்போ முல்லைத்தீவின் மக்கள் தொகை 1,26,000. இது ஏன் நான் சொல்கிறேன்டா, கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் 21,000 மக்கள் இல்லை இந்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள. இல்லை என்றால் ஏன் இல்லை? குடிபெயர்வு, இடப்பெயர்வில் மக்கள் கணக்க போய்கொண்டிருக்குது. அப்போ அதுக்கு மக்களில் நான் பிள்ளை சொல்கிறேன் இல்லை, ஏதோ இங்கே உழைக்க முடியாது, இங்கே காணி பறிக்கிறாங்க, இப்படியான எல்லாமே எங்களுக்கு மோசமாக இருக்குது, எங்களோட குடும்பத்தை காப்பாற்ற வழி இல்லை, இப்படி பல காரணங்களால்
போய்க்கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை. இதை விட இறப்பு கூட இப்போ நாங்கள் முந்தி விடுதலை புலிகின்ற காலகட்டத்தில் அந்த நான் சில பேரோட கதைக்கிற கதையைத்தான் சொல்கிறேன். உண்மையில் வயது போன ஆக்கள் கூட அந்த நேரம் உஷாராக இருந்த ஆக்கள் கூட இப்போ இறப்பு கூடவாக தான் கிடக்கு. பிறப்பு வீதம் எங்களுடையவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதால பிறப்பு வீதம் மிக வெளிநாட்டுக்கு ஆண் அங்கே போயிருக்க பெண் இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படியாக ஒரு பிறப்பு வீதம்ன்றது 3 இன மக்களுக்கையும் தமிழர்கள் தான் மிக மிக குறைவாக கிடக்கு. இப்படி நிச்சயமாக திரு ரவிகரன் அவர்களே, நீங்கள் சொல்லுகின்ற விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். அதாவது இந்த குடிபெயர்வு புலம்பெயர்வு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியலாம். ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை நாங்கள் தக்க வைக்க வேண்டும். எங்களிடம் அது போனது அல்லது நாங்கள் எங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றங்களுக்கான பதில் வழங்குவதில் இருக்கிறோம். ஆக தக்கன பிழைக்கும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் இருக்கக்கூடியதை தக்க வைக்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா? பொது ஆர்ப்பாட்டங்களுக்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த செய்திகள் மக்களிடம் கொண்டு எந்த அளவுக்கு சேர்க்கப்படும் என்பதற்கும் அப்பால் ஒரு அரசியல் அமைப்பாக அரசியல் இயக்கமாக தன்னுடைய மக்களை அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். இப்படி ஒரு பிரச்சனை தாயகத்தில் இடம்பெறுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு பிரதேசமாக விழிப்புணர்வுகளை செய்ய முடியும். இது இலங்கை தமிழரசு கட்சி என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் அமைப்பு. வடக்கு கிழக்கில் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னமும் தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையோடு தான் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அப்படியாக இருந்தால் பாராளுமன்றத்தில் கதைப்பது மாத்திரம் தமிழரசு கட்சியினுடைய வேலை அல்ல. தேர்தலில் வாக்கு கேட்பது மாத்திரம் அரசியல் கட்சிகளுடைய வேலை அல்ல. அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தாற்பயங்களை ஊட்ட வேண்டும். மக்கள் தானாக தன்னெழுச்சி கொள்வார்கள் என்பதோ அல்லது மக்களுக்கு தானாக அறிவு வரும் என்பதோ எந்த அளவுக்கு என்று தெரியாது. எங்களுடைய மக்கள் ஊடகங்களில் செய்திகளை பார்க்கிறார்களா, நாடகங்களை பார்க்கிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? ஆக இந்த கால பொறுப்பு இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த கால பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லையா? நிச்சயமாக ஒன்றை சொல்லுவேன் தம்பி. இதில் கன விஷயம் நாங்கள் வெளிப்படையாக கதைக்க இல்லாது. ஏனென்னா கதைக்கக்கூடிய மாதிரி இல்லை. நான் உதாரணத்துக்கு முதலே உங்களுக்கு சொன்னால் ஏனென்றால் ஆனால் அந்த விழிப்புணர்வு விடயங்கள் மற்றது இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற எண்ணிக்கை தமிழரசு கட்சி தான் தமிழர்களுடைய கட்சி என்றதுக்கு மக்கள் வாக்கு போட்டு இப்போ கூட 3வது இடத்துல எங்களோட 8 பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சி தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு விடயம் தமிழ் மக்கள் நம்புகின்றார்கள் தமிழ் தேசிய கட்சிகளை, தமிழ் தேசியத்தோடு பயணிக்கின்ற கட்சிகளை, அதிலேயும் தமிழரசு கட்சியை கூடுதலாக நம்புகின்றார்கள். அந்த வகையில் ஒரு ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய தலைவர்கள் கூட இயலக்கூடிய அளவு ஒற்றுமைக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நாங்களும் எங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றோம். நான் நிச்சயமாக மத்திய குழுவிலும் நான் இல்லை. ஏனென்றால் அது வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தெரிவில் நான் வந்தேன். ஆனால் வழக்கு நடக்கிறபடியால் அதில் இல்லை. மற்றது அரசியல் பீடத்திலும் நான் இல்லை. மூலக்கிளையில் தான் நான் இருக்கிறேன். அதாவது மாவட்ட செயலாளர் பதவி என்பது நான் ராஜினாமா செய்த நான் இடையில் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாட்டால். ஆனால் மூலக்கிளையில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் ஒரு எம்பியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்து அவர்களுக்கான பணிகளை நான் ஏதோ இயலக்கூடிய அளவு 3 மாவட்டத்துக்கும் அதுவும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு மிக அதிகமான நேரம் ஒதுக்கினாலும் மன்னார் வவுனியாவுக்கும் போய்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வேலை திட்டத்தோடு மக்களை அணுகி கொண்டிருக்கிறேன். மக்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் எங்களுடைய இந்த பணிகளை புரிந்து கொள்ளுகின்றார்கள். இருந்தாலும் ஒற்றுமையாக எங்களுடைய தமிழ் தேசியத்தோடு பயணிக்கிற கட்சிகளோ ஆக்களோ நல்ல ஒற்றுமையாக வரைக்க ஒன்று நாங்கள் இன்னும் பலமாக கொடுக்கலாம் என்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கையும் மாற்றம். அவர்கள் வந்து ஆயுத போராட்டம் எங்களுக்கு துவங்கு மட்டும் எங்களுக்கு எத்தனை எம்பிமார் இருந்தாலும் இப்படியான ஒரு சேறு பூசுகிற நடவடிக்கையை தான் முன்னைய காலங்களிலும் அரசாங்கங்களானது செய்து வந்தது. அதனால்தான் இன்று வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கின்றது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இடையில் 30 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பயந்து கொண்டிருந்தவ தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தின்பால். ஆனால் இப்போது அது மௌனிக்கப்பட்டதால் எங்களுக்குரிய நியாயமான கோரிக்கைகளை அல்லது நாங்கள் கதைக்கக்கூடிய நேரத்தில் தான்
கதைக்க வேண்டியா கிடக்கு. தீர்வு திட்டங்கள் என்ற வகையில் எங்களுக்கான தீர்வுகளை தருகின்றார்கள் இல்லை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் எங்களாலான இயலக்கூடிய முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். நிச்சயமாக திரு ரவிகரன் அவர்களே, உங்களுடைய தலைவர்களுடைய அந்த ஒற்றுமை முயற்சி இவை தொடர்பாகலாம் மக்களுக்கு திட்ட தெளிவாக தெரியும் என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்று. அதற்கு அப்பால் இங்கு நாங்கள் பேச வேண்டிய விடயம் தமிழர்களுடைய இனப்பரம்பல் மாற்றி அமைக்கப்படுவதும் நிலத்தொடர்ச்சி சுவீகரிக்கப்படுகிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பிரச்சனைகள் ஏன் இவ்வளவு காத்திரமாக பேசப்படுகிறது என்று சொன்னால், வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தாயகத்தினுடைய நில தொடர்ச்சி என்பது துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக என்ன காரணத்திற்காக ஜேவிபி அன்று 2006களில் வடக்கு கிழக்கை பிரித்ததோ அதனை இப்போது தாங்கள் ஆட்சியில் இருக்கிற போது சாதிப்பதற்காக துடிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய இதே பூமியினுடைய நிலைமை வெளியோயாவாக மாறி எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி. இங்கு வவுனியா வடக்கிலே இப்போது ஒரு சிங்கள பிரதேச செயலாளர் நியமிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இப்படியான நிலைமைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் அதை கடந்து நாங்கள் இன்னொரு கோணத்திற்கு திசை திருப்பப்படுகிறோமா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இவற்றுக்கு எல்லாம் அப்பால் நான் கேட்கக்கூடிய விடயம், அதாவது தமிழரசு கட்சியை விட்டு விடுவோம், ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை விட்டு விடுவோம், மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய துரைராசா ரவிகரன் இந்த கிபிலோயா திட்டத்திற்கு எதிராக எப்படியான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளப் போகிறார்? இப்போ இனி ஒவ்வொரு படிவம் நாங்கள் அண்டை கூட சொன்னான், கிபிலோயா சம்பந்தமாக முந்தி தொடக்கம் குரல் எழுப்பி கொண்டு வருகின்றோம். அதாவது மஹிந்த ராஜபக்ச மயில்குளம் என்ற இடத்துல, அதுக்கு இப்போ மொனரவேவா என்று பேர் வச்சிருக்கு, அந்த இடத்துல தமிழ் மக்களுக்கு ஏற்கனவே காணி இருக்கத்தக்கதாக, காணி உறுதி இருக்கத்தக்கதாக, அந்த காணிகளுக்கு சிங்கள மக்களுக்கு வழங்கின உறுதி 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மொனரவேவாண்டு பேர் வச்சு எங்களோட மயில்குளத்தில் வச்சு சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த காலம் தொடக்கம் கிபிலோயா சம்பந்தப்பட்ட தரவுகள் மாகாண சபை அறிக்கைகளை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். அங்கேயே நான் குரல் எழுப்பி கொண்டு தான் வருகின்றேன். எங்களோட குரல் கிபிலோயாவுக்கு எதிராக எழுப்பப்பட்டு கொண்டான் இருக்கின்றது. இப்போது கூட பாராளுமன்றத்தில் நான் ஒரு பல தடவை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை இந்த கிபிலோயா சம்பந்தமான விடயங்களை புள்ளி விவரங்களோடு கதைத்திருப்பேன். நிச்சயமாக இப்போதும் அன்று ஒரு போராட்டம் நடைபெற்றது. நாங்கள் தொடர்ச்சியாக ஏதோ வடிவங்களில், நிச்சயமாக வடிவத்தை நான் இப்போ சொல்ல விரும்பல, வேறு வேறு வடிவங்களில் இதற்கான எதிர்ப்பு, அதாவது போராட்டம், எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகத்தின் நிலப்பரப்புகள் அபகரிக்கிறதுக்கும் இனப்பரம்புகள் கோலத்தை மாற்றி அமைப்பதற்குமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு நாங்கள் எதிர்ப்பாகத்தான் இயங்குவோம். அந்த வடிவங்களினூடாக இயங்கப்படும், நீங்களும் பார்ப்பீர்கள் என்பதை சொல்லுவேன். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், வன்னி தேர்தல் தொகுதியிலே ஒரு இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போது இருக்கிறார். இனி வருகின்ற காலப்பகுதியில் ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆகவே தமிழர்களுடைய இனப்பரம்பலை தலைகீழாக புரட்டி போடுகின்ற இந்த நடவடிக்கைகள் நடைபெறாமல் இருப்பதும் உங்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கிறது. இதற்கு மக்கள் வெளிப்படைய வேண்டும், மக்களோடு போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும், மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் செய்யப்பட வேண்டும். ஆக மக்களுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்ற பிரதிநிதி அரசினுடைய கட்சியினுடைய மத்திய குழுவில் இல்லை என்கின்ற ஒரு வேதனையான விடயமும் இங்கு பகிரப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களுடைய கருத்து எப்படி அங்கு கொண்டு சேரப்போகிறது என்பது தெரியாது. கட்சியினுடைய நிலவரங்கள் தொடர்பாக அல்லது வேறு விடயங்கள் தொடர்பாக பேசி இந்த நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. எங்களுடைய தேவை தாயக நிலப்பரப்பு துண்டாடப்படுவதும் இனப்பரம்பல் மாற்றப்படுவதும் தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் மனக்குறையாக குறிப்பிட்டிருந்தீர்கள், புலப்பெயர்வு அவர்களை குறை சொல்ல முடியாது, ஆனாலும் புலம்பெயர்கிறார்கள் என்று சொல்லி நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் இங்கு ஏற்படுத்தப்பட்டால் அவர்கள் புலம்பெயர வேண்டிய தேவையில்லை. யாராக இருந்தாலும் தன்னுடைய தாய்மண்ணில் வாழ்வதற்கு தான் விருப்பம் இருக்கிறது. இதற்கான முயற்சிகளை எப்படி நீங்கள் செய்ய போகிறீர்கள், அல்லது உங்களுக்கு எப்படியான ஆதரவு தேவை எங்களுடைய புலம்பெயர் உறவுகளிடம் இருந்து? அப்படி ஒரு கோரிக்கை இருக்கிறது இல்லையா? எங்களுடைய இந்த போராட்ட காலமாக இருக்கலாம், இப்போதாக இருக்கலாம், எப்போதுமே தமிழர்களுடைய வாழ்வியலுக்கு அடித்தளமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், துணைக்கரம் தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் அவர்களை எப்படி அழைக்கப் போகிறீர்கள்? புலம்பெயர் உறவுகளின் உதவிகளை நாங்கள் மறுக்க இல்லை. நிச்சயமாக அவர்களுடைய எண்ணங்கள் முழுக்க எமது தாயக பரப்போடு தான் இருக்குது. கூடுதலாக புலம்பெயர்ந்த கூடுதலான உறவுகள் வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயகம் என்ற எண்ணத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சில விடயங்களை அவர்களால் செய்ய முடியாது. ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் இங்கே இருந்து தான்
ஆக்களை எடுக்க வேணும். உங்களுக்கு தெரியும். மற்றது என்னை பொறுத்தவரை உண்டு இயலக்கூடிய அளவு இந்த போராட்டங்களில் நீங்களாக சொல்லுவீர்கள் என்னென்னா போராட்டங்கள் என்றால் வடக்கு கிழக்கில் இயலக்கூடிய அளவு நான் எல்லா போராட்டத்துக்கும் கூடுதலாக பங்களிப்பு செய்கிறேன். அதுக்காக எல்லாத்துக்கும் என்று சொல்லல, கூடுதலான போராட்டங்களுக்கு நான் போகிறேன். ஏனென்றால் எங்களுடைய நிலைமை அப்படி, எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலை அப்படி. என்னுடைய இந்த பணி இருக்கும் வரைக்கும், பணி இல்லாமல் விட்டாலும் சரி, நான் இருக்கும் வரைக்கும் இந்த தமிழர் சார்பான விடயங்களில் இன்றைக்கும் நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பேன். இன்றைக்கும் எனக்கு வழக்கு தம்பி உண்மையில் உங்களுக்கு தெரியும் வரையா 23 தடவை போலீஸ் என்ன பிடிச்சது, 100 தடவைக்கு மேலே கோர்ட்ஸுக்கு போயிட்டு வந்திருப்பேன். இது 23 ஒரு நாள் தான் சிறையில் வச்சது. ஒரு நாள் சிறையில் போலீஸ் ஸ்டேஷனில் சிறையில் இருந்து அடுத்த நாள் காலமே யாழ்ப்பாண கேம்பஸ் படிகளும் முல்லைத்தீவிலையுமா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினவை இப்படி விடணுமெண்டு என்னையும் மயூரனையும் உடனே விடணுமெண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நன்றி சொன்னான், எங்களோட ஊராக்களுக்கும் சொன்னான். இது ஏன் நான் சுட்டி காட்டுறேன்டா, பல தடவை என்ன நசுக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட துறை, அதாவது காவல்துறை பல தடவை நசுக்கிறதுக்கான வேலை பார்த்தது. நான் விட்டு கொடுக்க இல்லை. ஏனென்றால் பிடிக்க அதுக்கு சட்டத்தரணிகளும் எனக்கு பக்கபலமாக இருந்தவை. ஏனென்றால் அவ்வளோ வழக்குக்கும் அவ்வளோ பேரும் பாதாடி இன்னும் கூட பிணையில் தான் நிற்கிறேன் நான் 4 வழக்கில். ஆனால் இது ஏன் நான் சுட்டிக்காட்டுறேன்டா, இப்படியான ஒடுக்கு முறைகளை இப்படி ஈடுபடுற ஆக்களுக்கு பல வடிவங்களில் கொடுத்து கொண்டும் இருக்குது போலீஸ், சில போலீஸ். அப்போ இந்த போலீஸாற்ற இதுக்குள்ளேயும் தாக்கு பிடிச்சி செய்கிற இப்படி கனவேர் இருக்குது, இந்த மாதிரி கனவேர் இருக்குது. அவியல் செய்ய போனாலும் பல ஒரு கெவிலோயான்ற பிரச்சனைக்கு போக அங்கே இருந்து ஒரு ஆள் பேட்டி கொடுக்குறார். நீங்களே நான் பார்த்துருப்பீர்கள். ரவியரனையும் தவபாலனையும் தமிழ்ச்செல்வன் என்ற 3 பேரையும் வாழால் வெட்டுவோம் உண்டு சொல்லி அங்கே ஒரு சிங்கள பெரும்பான்மை என்ற ஆள் அந்த காடுகள் நாங்கள் போயெல்லாம் பார்த்து போட்டு வந்ததுக்கு அப்போ அரைக்கப்படுறேன். ஆனால் அப்படி அரைக்கப்பட்டேன். நான் போய் என்ட்ரி போட இல்லை, தவபாலன் தமிழ்ச்செல்வன் எல்லாம் போய் போலீஸில் என்ட்ரி போட்டது. எனக்கு தெரியும் போலீஸில் என்ட்ரி போட்டாலும் போலீஸுக்கு நடவடிக்கை எடுக்காது. நான் போய் என்ட்ரி போடவும் இல்லை. அது அந்த நேரம் பார்ப்போம், வெட்டு வரைக்க பார்ப்போம். ஆனால் என்னென்றால் தமிழ் மக்கள் உஷாராக பல பேர் இப்படியான போராட்டங்களில் ஈடுபடக்கூட அவர்களை நசுக்கிற தன்மை, அவர்களை மிரட்டுற தன்மை பலர்கிட்ட இருக்குது. அதாவது போலீஸோ அல்லது இராணுவமோ புலனாய்வு துறைகள் விதைக்கப்பட்டு விடப்பட்டிருக்கு. அவர்களுடைய நோக்கங்கள் எப்படியாவது பெருட்டுறது. ஒரு குடும்பஸ்தர் ஒரு விசாரணை நிற்கிறாருன்னா அந்த குடும்பத்திலே வீட்டையே போய் அவர்களை மிரட்டுறது. இது எங்களுக்கு குரந்தூர் மேலே விடயமோ அல்லது செம்மலை நீராவி அடி விடயமோ முல்லைத்தீவு சம்மந்தப்பட்ட ஒடுக்குனாரி விடயமோ இதுகளில் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். கனவேர் எனக்கு முறைப்பாடு செய்திருக்கு. போராட்டங்களில் ஒரு ஈடுபட்டு அப்படி போராண்டால் அவர்களை இப்படி புலனாய்வுத்துறையும் அது புலனாய்வுத்துறைண்டா எல்லாத்திலேயும் இருக்குது. புலனாய்வுத்துறை மற்றது இனம் தெரியாதவர்கள் என்ற போர்வையில் இப்படியெல்லாம் விரட்டு இவ்வளோத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய நிலைமையிலையும் அல்லது தாக்கு பிடிச்சு கொண்டும் இவ்வளவு விரட்டலுக்கு மத்தியிலையும் தான் எங்களோட மக்கள் இப்படி இவ்வளவு திரண்டு அப்படி இருந்தும் போராடுகின்றார்கள். நிச்சயமாக. அப்போ இதால் எந்த பணி என்றைக்கும் இதே மாதிரி இருக்கும். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வடிவான காலம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றதை இறைவனைத்தான் நாங்கள் வேண்டுவோம். நிச்சயமாக திரு ரவிகரன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக. இனி வருகின்ற காலப்பகுதியில் என்றாலும் இதைவிட அதிகமான மக்களுக்கான அரசியல் விழிப்பூட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி உங்களுடைய நேரத்தை. நன்றி தம்பி. ஐபிசின்ற சேவையை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நிச்சயமாக நீங்கள் இப்படியெல்லாம் ஊடகங்களில் இருக்கிறபடியால் தான் இந்த செய்திகள் தமிழருக்கு நடக்கிற கொடுமைகள் எல்லாம் உடனுக்குடனே வரக்கூடிய மாதிரி இருக்குது, பலரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்காக உங்களுக்கு ஐபிசிக்கு நன்றி சொல்லுகின்றேன். நன்றி.
நிச்சயமாக மக்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். மக்கள் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு ஊட்டப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தினுடைய நிலத்தொடர்ச்சி போயிடப்பட வேண்டும். இதற்கான நகர்வுகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். மக்கள் தன்னெழுச்சியாக தங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு உருவாக்கப்பட வேண்டும். இன்றைய நாளில் நிறைய விடயங்களை பேசியிருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் அவர்களோடு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.